ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி நம்முடைய ஆன்மீகம் அறிவும் குழுவில் பேச்சில் இனிமை வேண்டும் என்ற கருத்தில் திருவள்ளுவர் கூறிய கருத்துக்களை தொடர்ந்து சிந்தனை செய்ய வாய்ப்பு வந்துள்ளது. அதை போற்றி சிந்தனையை ஆரம்பிப்பதற்கு முன் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். இந்த ஆடி மாதத்தில் இன்றைய பிரேயர் சாங் மயிலை கற்பகாம்பாள் மீது ஒரிஜினலி சங் பை டி.எம். சௌந்தரராஜன் அவர்களால் பாடப்பட்டது. ராக மாளிகை. இது வெரி பாப்புலர் சாங். கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா தேவி. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கி எங்கும் நல்லாட்சி வைத்திடும் நாயகியே. எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாயிரங்கி எங்கும் நல்லாட்சி வைத்திடும் நாயகியே. நித்ய கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உனை நம்பினேன் அம்மா. உல்லாசியே உமா உனை நம்பினேன் அம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருள்வாயம்மா. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகீஸ்வரி மாயே வாராயுது தருணம். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகீஸ்வரி மாயே வாராயுது தருணம். பாகே ஸ்ரீ தாயே பாகே ஸ்ரீ தாயே பார்வதியே இந்த பாகே ஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகினில் துணையம்மா. இந்த லோகேஸ்வரி நீயே
உலகினில் துணையம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் அர்க்கதியருள்வாய் அம்மா. அஞ்சனமயிடும் அம்பிகே எம்பிரான் அஞ்சனமயிடும் அம்பிகே எம்பிரான் குஞ்சி குலாவிடும் வஞ்சியே நின்னிடம் அஞ்சனமயிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் வஞ்சியே நின்னிடம் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் செய் நான் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் செய் நான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பக வல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் அர்க்கதியருள்வாய் அம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் அர்க்கதியருள்வாய் அம்மா. நன்றி சார், நன்றி. அடுத்து நமது குழுவின் உறுப்பினராகவும் மற்றொரு உறுப்பினருக்கு தாயாகவும் இருந்து பெரும் கல்விமானாகவும் தமிழிலே பண்டிதராகவும் இருந்து கோயில்களுக்கும் சைவத்துறையில் இருப்பவர்களுக்கும் பெரும் தொண்டாற்றிய மீனாட்சி டீச்சர் தமிழக்கா என்று குறிப்பிடப்படுகின்ற அவருடைய குழுவிலே தமிழக்கா என்று குறிப்பிடப்படுகின்ற அவர்கள் இறையடி சேர்ந்தார்கள். அவரை பற்றி நம்முடைய ரவி அவர்கள் சிறிது நம்மிடம் உரையாற்றி ஒரு நிமிடம் மௌனம் சாதிப்பதற்கு, மௌனமாக இருப்பதற்கு, அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்கு அஞ்சலி செய்வதற்கும் ரவி அவர்களை அழைக்கின்றேன். ரவி. ஹலோ, கேக்குதாண்ணா? கேக்குது கேக்குது. நமது சங்கர் அவர்கள் தாயாரும் நமது உறுப்பினர் சங்கர் அவர்கள் தாயாரும் மேற்கொண்டு அவரும் நம்ம குழுவில் அந்த மீனாட்சி அம்மாள் வந்திருக்கோம். அவங்களும் அவங்க தான் எங்களுக்கு தமிழ் கிளாஸ் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அவரும் அவர் கணவர் பிரனாஷான்னு சொல்லிட்டுவாங்க. அவங்க தென்காசியை சேர்ந்தவங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அந்த தொகையை வச்சு அந்த கோயிலை சீர்படுத்தினாங்க. அந்த ஊர்ல அந்த கோயில் சீர்படுத்தி அவர் இறங்கின பிறகு அவர் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை ரொம்ப சிறப்பா 20 வருஷமா கோயிலை ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அவங்க உடல்நல குறைவாலும் வயது மூப்பு காரணம் இறைவனடி சேர்ந்தார் மீனாட்சி ஆட்சி அம்மாள். அவருக்காக நமது குழுவின் சார்பாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த கேட்டுக்கொள்கின்றேன் பணிகளுடன். நன்றி. நன்றிண்ணா. இனியவை கூறல், பேச்சில் இனிமை இருக்க வேண்டும். வள்ளுவர் தன்னுடைய 10வது அதிகாரத்திலே இல்லறத்தார்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகளிலே விருந்தோம்பலுக்கு அடுத்து இனியவை கூறலை வைத்தார்.
விருந்து வந்தாகிவிட்டது. விருந்திலே முதலிலே அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவர்கள் மனம் மகிழும்படி பேசுதல், இனியவை கூறல். முதல் குறளிலே 91லே இனியவை கூறல் என்பதற்கு இன்சொல் என்பதற்கு இலக்கணம் வகுத்தார். இன்சொல் என்றால் அன்பு கலந்திருக்க வேண்டும், வஞ்சனை இல்லாத சொற்களாக இருக்க வேண்டும், உண்மை அறிவை கொண்டவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சொல்லாக இருந்தால்தான் அது இன்சொல் என்ற தகுதியை பெறும் என்று he gave a definition. இரண்டாவது, அந்த இன்சொல்லின் பெருமையை கூற வந்தவர் 92வது குறளிலே பல இடங்களிலே ஈதலை விட சிறந்தது ஒன்று இல்லை, ஈதலே சிறந்தது, ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று கூறி சென்றவர் இங்கே இன்சொல் வருகின்ற சமயத்தில் மாத்திரம் ஈதல் நல்லதுதான், பின்பு நான் பல இடங்களிலே ஈதலை பற்றி சிறந்தது என்று பேசப் போகின்றேன், ஆனால் இப்பொழுதே ஒன்று சொல்லிவிடுகின்றேன், அந்த ஈதலை விட சிறந்தது உடுகாட்டினாலும் பரவாயில்லை, இன்சொல் பேசுதல் சிறப்பு. அகனமர்ந்து ஈதலின் நன்றே, ஈதலை விட நல்லது, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் என்று இன்சொல்லினுடைய பெருமையை மிகப்பெரிய ஈதலை விட பெரியது என்று கூறினார். இப்பொழுது 93வது குறள், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, விருந்தோம்பலுக்கு அடுத்து இருக்கின்றது அதிகாரம் என்பதனாலே இந்த குறள்களை நாம் படிக்கும் பொழுது விருந்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பொருள் பெறுவதற்கு. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அதாவது தொலை தூரத்திலிருந்து வருகின்ற பொழுது நாம் இன்சொல் சொன்னால் அவர்கள் காதில் கூட அது விழாது. இன்சொல் சொல்லாமல் விட்டால் இவர்கள் நம்மை வரவேற்கவில்லையோ என்று அவர்கள் மனம் வருந்தி திரும்பி சென்றாலும் சென்று விடுவார்கள், இல்லை ஒரு பதைப்புடன் வர நேரலாம். அதற்காக வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், முதலிலே வருகின்றவர்களை முகத்தால் மலர்ந்து இனிது நோக்குங்கள்ங்கிறார். அதுக்கு அப்புறம்தான் இன்சொல், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி. இனிது நோக்கியவுடன் அவர்கள் மகிழ்ந்து அருகில் வருவார்கள். வந்தவுடன் அகத்தானாம் இன்சொல் இனதே அறம், பின்பு அந்த இனிமையான சொற்களை பேசி அவர்களை மேலும் மகிழ்வித்தல் என்பதுதான் அறத்தின்படி நாம் செய்ய வேண்டிய கடமையாகும் என்று முகமலர்ச்சியை முதலில் சொல்லி நடக்கின்ற நிகழ்ச்சியை கூறுகின்றார். முதலிலே முகத்திலே மலர்ச்சி வேண்டும், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, பின்பு அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம், அருகில் வந்த பிறகு இனிய சொற்களை கூறுவது விருந்தோம்பல் உரிய வழக்காகும். அப்ப இன்முகமும் இனிய சொல்லும் வந்து விருந்திற்கு வந்தவர்களை ஆசுவாசப்படுத்தி மகிழச் செய்து பாசத்தால் கட்டி தன் அருகே வரச் செய்த பிறகு விருந்திடுதல், ஈகை போன்ற குணங்களை போன்ற பண்புகளை நாம் செயலாற்ற வேண்டும் என்று புரிய வைக்கின்றார். இன்சொல் அறம் என்ற இடத்திலே முகத்திலே இனிது நோக்குவதை முதலாக கூறியதற்கு காரணம், இரண்டுமே அறம் எனப்பட்டாலும் இன்சொல் முன்னதாக வருபவர்களை பற்றி கொள்வது, இன்முகம் முன்னதாக வருவரை பற்றி கொள்வதால் அதை முதலிலே வைத்தார். ஈகையினை அதற்கு அப்புறம் வைத்தார். ஏனென்றால் வந்து இன்சொல் பேசி அதற்கு பிறகுதான் அவர்களை மேலும் மகிழ்விப்பதற்கு நாம் கொடுக்கின்றோம் என்பதனாலே அது மூன்றாவதாக வைக்கப்பட்டது. அடுத்து அப்ப இந்த விருந்தோம்பலில் இருக்கிற மூன்று அத்தியாவசியங்கள், முகத்திலே மலர்ச்சி, நோக்கிலே குளிர்ச்சி, மனதிலே மகிழ்ச்சி. இது உண்டானால்தான் இனிய சொற்கள் அங்கிருந்து வரும். இப்படி இந்த இனிய சொற்கள் வருவதற்கு என்ன அத்தியாவசியம் என்றால், இன்சொல் விளைநிலமாய். இப்ப ஒரு விவசாயி பயிர் செய்கின்றார். அதற்கு என்ன முதல் கருவி, அவர் காரணம் தேவைப்படுகிறது, நிலம் தேவைப்படுகின்றது. அப்ப
இங்கே ஒரு விவசாயம் சொல்லப்படுகின்றது அறநெறிச்சாரத்திலே. அந்த அந்த விவசாயத்தை பாருங்க. அந்த விவசாயத்திலே விளைநிலமாக இருப்பது இன்சொல். இன்சொல் விளைநிலமாய். விவசாயத்திற்கு விதை வேண்டும் அல்லவா? அடுத்ததுதானே வருது. மூன்றாவதுன்னு சொன்னல கொடுக்கிறது. ஈதலே வித்தாக, விதையாக கொடுப்பதை வைத்து வன்சொல் களைகட்டு. எப்படியும் தவறி போயும் நாம் சில சமயம் இன்சொல்லுக்கு மாறாக வன்சொல்லை சொல்லிவிடுவோம். அந்த அந்த விளைநிலத்திலே எப்படி களை முளைப்பதோ அது மாதிரி நம்மிடமிருந்து அந்த வன்சொற்கள் தோன்றிவிடும். விவசாயி எப்படி அந்த பயிர்களை பாதிக்காமல் இருப்பதற்காக அந்த களையை வெட்டி நிலத்திலிருந்து எடுக்கின்றானோ அதே மாதிரி இந்த வன்சொல்லை களைகட்டு. வேகமாக வளர்வதற்கு அந்த விவசாயி எரு இடுகின்ற மாதிரி இங்கே எரு இடுவதற்கு வாய்மை, உண்மை என்பதை வாய்மை எருவட்டி. இந்த வாய்மை என்பது உண்மை சொல்லுதல். இந்த உண்மை சொல்லுதல் பேச்சு என்ற கருத்தின் கீழே கண்டிப்பாக வள்ளுவர் சொல்கின்றார். ஆனால் அவர் அதை எது வாய்மை என்பதையும் யாருக்கு வாய்மை கட்டாயம் என்பதையும் அவர் வைத்திருக்கின்ற முறையையும் நமக்கு மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். அது பின்னாலே வருகின்றது. வாய்மை எருவட்டி. அன்பு நீர் பாய்ச்சி. எரு இட்ட பிறகு அதற்கு அது சாகாமல் தழைத்து வருவதற்கு நீர் வேண்டும் அல்லவா? அதற்கு அன்பை நீராக பாய்ச்சி. முதல் குறளிலே சொன்னார், அன்பை குழைத்துதான் இந்த இன்சொல் வர வேண்டும்னு. அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர், அறத்தின்படி அறம் அறிந்த, உண்மை அறிந்த, மெய்மை அறிந்த அவர்கள் வாயிலிருந்தான அது வரும் இன்சொல். அறக்கதிர் எனும் ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய். பைங்கூழ் சிறுகாலை செய் என்றால் பைங்கூழ் விவசாயம், சிறுகாலை என்றால் நாம் சிறு வயதிலேயே இந்த விவசாயத்தை செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். இன்சொல் என்பது ஒரு 55 வயசுல 60 வயசுல வருகின்ற ஒரு பழக்கம் அல்ல. சிறு வயதிலேயே நம்முடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இன்சொல்லே பழக்கினால்தான் அது அவனுடைய பண்பிலே ஒன்றாக இணைந்து அவனை ஒரு பண்புடையவனாக ஆக்கும். இன்சொல் அத்தனை இம்பார்ட்டன்ட் என்பதை சிறு வயதிலேயே அதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். Let us recapture this அறநெறிச்சாரம் once again. இன்சொல் விளைநிலமாய், ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு, வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி, அறக்கதிர் எனும் ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய். சிறிய வயதிலேயே நீ செய்வாயாக என்று இன்சொல் பெருமையை இது கூறுகிறது. நீதிநெறி விளக்கத்திலே இன்னொரு ஆங்கிள். கண்ணோக்கு அரும்பாய். கண் நோக்குதல்னா கண்ணோட்டம் என்றால் கனிவு, கருணை, அன்பு இவையெல்லாம் இருக்கின்றதற்கு கண்ணோட்டம் என்று பெயர். ஏன் கண் என்றால் கண்தான் இரக்கத்தை காட்டுகின்ற இரக்கத்தை காட்டுகின்ற உறுப்பு. கண் நோக்கு அரும்பாய். இந்த அரும்பு பூ மலர்வதற்கு முன்னால் இருக்கின்ற அரும்பு இருக்கின்ற அல்லவா, அது கண்ணோக்கு அரும்பாய். நகை முகமே நான் மலராய். நான் மலர்னா அன்று பூத்த மலர், அன்றளர்ந்த மலர். அது சிரிப்புடன் மலர்ச்சியுடன் இருக்கின்ற முகம். நகை முகமே நான் மலராய். இன்மொழியின் வாய்மையே தீங்காயாய். இனிய மொழி பேசுகின்றவர்களும் இனிய மொழிகளும் வாய்மையும் உண்மையுமே தீங்காய சிறப்பான காயாக மாறி. பாருங்க, அரும்பு, அதுக்கு அடுத்தது மலர், அதுக்கு அடுத்தது காய். வன்மை பல மா. வன்மை என்றால் நல்ல ஞாபகம் வச்சுங்க, வன்மை என்றால் வலிமை கிடையாது. தமிழ்ல அது ஒரு பொருள் இருக்கு, பட் பெரும்பாலும் எல்லா இடத்திலும் வன்மை பயன்படுத்துகின்றது கொடைக்கு, ஈகைக்கு தான் ரொம்ப பெரிய நமக்கு திறமை வேண்டும், கொடுப்பதற்கு தான் சிறந்த தைரியம் இருக்க வேண்டும். அதனால வன்மை என்றால் கொடை. வன்மை பல அழகான பழமாக வன்மையும் கொடையும். நலம் கனிந்த பண்புடையார் அன்றே. பண்புடையார் இதெல்லாம் இருந்தால்தான் அவர்கள் பண்புடையவர்களாக இருப்பார்கள். என்ன? கண்ணோக்கு அரும்பாக, நகைமுகமே நான்மலராய், இன்மொழியின் வாய்மையே தீங்காயாக, வன்மை பல
வன்மை கொடையே பழமாக கனிந்த பண்புடையார் அன்றே சலியாத கற்ப தரு. இந்திரலோகத்தில் இருக்கின்ற அந்த கற்பகத்தரு எப்படி ஒருவருக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுக்கின்றதோ அத்தகைய சிறப்புடையதாக இருக்கின்றது இத்தகைய பண்புடையவர்கள் என்பது நீதிநெறி விளக்கம். அப்ப இந்த இந்த இன்சொல், முகம் மலர்ந்து இன்சொல் பேசுவது எல்லா சமயத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டியது ஒன்று. இதற்கு ஒரு உதாரணம் மகாபாரதத்திலே வருகின்றது. விதுரன் சிறந்த அறிஞன். திருதராசன், பாண்டு என்ற இருவருக்கும் இளையவர். அரச குடும்பத்திலே அரசனாக இருக்க தகுதியுடையவர். ஆனால் துரியோதனன் இளவரசனாக இருக்கின்றான். தன்னுடைய சகோதரனுடைய மகன். இந்த விதுரனை துரியோதனன் மதிப்பதே கிடையாது. எப்பொழுதும் கடும் சொல்லும் இகழ்ச்சியும் கொண்டே அந்த விதுரனை அவர் நோக்குகின்றார். ஆனால் விதுரன் ஒரு நாளும் அவரிடம் கோபப்பட்டதில்லை. மிகவும் சாந்தமாகவும் பொறுமையாகவும் அவருக்கு அறிவுரைகள் கூறுகின்றார். தன்னுடைய அண்ணனுக்கும் நீதி தவறி செல்கின்ற தன்னுடைய அண்ணனுக்கும் அவர் அந்த விதுர நீதி எல்லாம் போதிக்கின்ற போது மிக இனிமையான மிக சாந்தமான வார்த்தைகளை கொண்டே அவர் போதனை செய்கின்றார். அவ்வளவு பெரிய கல்விமான். கிருஷ்ணன் தூது நடைபெறுகின்றது. அவருடைய இல்லத்திற்கு கிருஷ்ணன் வருகின்றார். அங்கே தங்குகின்றார். அப்படியே கிருஷ்ணனிடம் விதுரன் தன்னுடைய வீட்டிற்கு வந்ததை நினைத்து பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து விருந்தோம்பல் செய்கின்றான். இருந்து ஊந்தன மகிழ்ந்து அருள் இறைவனை வணங்கினான். இறைஞ்சி பெருந்து வந்தவனை பிறப்பையும் இறப்பையும் பிரித்தான். அந்த விதுரனுடைய வீட்டில் வந்து கிருஷ்ணன் 2 நாட்கள் இருந்ததுனால தொடர்ந்து சங்கிலியாக வருகின்ற இறப்பும் இறப்பும் என்ற தன்மை விதுரனுக்கு அறுபட்டு இந்த பிறப்பிற்கு அப்புறம் இந்த இறப்பிற்கு பிறகு வேறு ஒரு பிறப்பு இல்லை என்பது அவனுக்கே தெரிகின்றது. பிறப்பையும் இறப்பையும் பிரித்தான். மருந்து வந்தனை அமரர்க்கு அருளிய மாயோன் விருந்து வந்தனன் என்று உளம் உருகிய விதுரன். இப்படிப்பட்டவன் நமக்கு விருந்தினராக வந்திருக்கின்றான என்று உள்ளம் உருகிய விதுரன் உள்ளினான். உணர்ந்து உள்ளமும் உருகினான். எழுந்து துள்ளினான். விழுந்து இணையடி சூடினான். துயரை தள்ளினான். மலர் தடக்கையால் தத்துவ அமுதை அள்ளினான் என கண்களால் அறிந்தினான் அலியோன். அலியோன் அன்புடையவன். அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த கிருஷ்ணன் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து இருந்ததை, தன்னுடைய வீடு எவ்வளவு பாக்கியம் செய்திருந்தால் இத்தகைய இறைவன் நம்மிடம் வந்து தங்குவார் என்று ஆச்சரியப்படுகின்றான். முன்னமே துயின்று அருளியோ நீ முன்பே இங்கு வந்து இருப்பதற்கு இந்த இல்லத்திற்கு நீ அருள் செய்து விட்டாயோ, அல்லது இது திருப்பால் கடலோ, பார்க்கடல்ல தான் நீ இருப்ப, இந்த வீடு அப்பனா பார்க்கடலாக மாறிவிட்டதோ, பன்னக அதிபன் பாயலோ நீ இருக்கின்றாய பல நாக்குகளை உடைய அந்த பாம்பு இது அந்த ஆதிசேஷன் பாம்பாக ஆகிவிட்டதோ, பன்னக அதிபன் பாயலோ பச்சை ஆள் இல்லையோ, உலகத்தை எல்லாம் அழிக்கின்ற போது நீ ஆள் இலையிலே குடியிருக்கின்றாயே, அந்த ஆள் இலையோ இந்த வீடு, பச்சை ஆள் இலையோ, சொன்ன 4 வகை சுருதியோ, நீ எங்கே இருக்கின்றாய், நீ சொன்ன வேதத்திலே நீ இருக்கின்றாய் என்றால் அப்ப என்னுடைய இல்லம் நீ இங்கு இருக்கின்ற காரணத்தினாலே 4 வேதங்களாக ஆகிவிட்டதோ, சொன்ன 4 வகை சுருதியோ, கருதி நீ எய்தற்கு என்ன மாதவம் செய்தது சிறு குடில் என்றான். என் தன்னையும் தன்னுடைய வீட்டையும் எப்படி தாழ்த்துகிறார் பாருங்க. இப்பேற்பட்ட கிருஷ்ணன் வந்ததா இருந்தா அது எவ்வளவு தகுதி உடையதாக இருக்கும். அது மாதிரி இல்ல, எனக்கு என்னன்னே தெரியல, கருதி நீ எய்தற்கு எதை யோசிச்சுதான் நீ செஞ்சிருப்ப, கருதி நீ இங்க எய்தற்கு இங்க வந்ததற்கு என்ன மாதவம் செய்தது சிறு குடில் என்றான். இந்த சின்ன வீடு என்ன தவம் பண்ணிருந்தா நீ வந்திருக்க முடியும் என்று உள்ளம் மகிழ ஒரு விருந்தினரை இதை விட சிறப்பாக நம்ம பேச முடியுமான்னு பாருங்க.
இப்படிதான் நம்ம பேச வேண்டும். உங்க விருந்தினர் ஒருத்தர் வந்தால் ஒரு இன்மொழி பேச வேண்டும் என்றால், இந்த சிறு குடில் என்ன மாதவம் செய்தது நீங்கள் இங்கு அருள பெறுவதற்கு என்று சொன்னால், வந்தவர் எவ்வளவு மகிழ்வார். அது அந்த அந்த இனிய சொற்களை கேட்டு விதுரன் மூலம் அதை நாம் அறிகின்றோம். முகம் மலர்ந்து இன்சொல் மொழிவானை நாடி அகமலர்ந்து சேரும் மரம் என்ற வள்ளுவனுடைய கருத்து இதுதான். அடுத்து 94. துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு. கையிலே திருக்குறள் வைத்திருந்தால் அதை நீங்க அவ்வப்பொழுது அதை பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு. அதாவது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஒரு கருத்தை சொல்றப்ப ஒரு புது புது பாயிண்ட அடுத்தடுத்த பாடல்கள்ல ஆரம்பிப்பார். விருந்தினர்களுக்கு என்று முதல் 3 பாடல்கள் பொருத்தமாக இருந்தால் 94 என்ன குண்டை தூக்கி போடுறாரு, அப்படியே நம்மள சைட் ட்ராக் பண்றாரு வள்ளுவர் பாருங்க. யார் மாட்டும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டவுட் வந்திருக்கலாம். என்ன அது விருந்தினர் விருந்தினர்னு சொல்றாங்களே இன்சொலுக்கு, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதா என்ற கருத்து கண்டிப்பாக உங்களிலே சிலருக்கு தோன்றி இருக்கும். அதற்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். நீங்க கேட்காம கொடுத்துரு. வள்ளுவர்கிட்ட ஒரு சந்தேகம் வந்ததுன்னு வச்சுங்களேன், தயவு செய்து நீங்க கேட்காதீங்க, யாரையும் போய் பார்க்காதீங்க. என்ன, நீங்க உங்களுக்கு சந்தேகம் உண்டாகி இருந்தால் அடுத்த குறள்ல அதற்கு அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஒரு வார்த்தை போட்டிருப்பார். இன்சொல் யார் மாட்டும் சொல்ல வேண்டும் என்பதனால இதுல பாருங்க, துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல் அவர்க்கு என்று விருந்தினர் மட்டும்தான் கூற வேண்டும் என்று இல்லாமல் யார் மாட்டும் என்றார். சரி, யார் மாட்டும்னா என்ன அப்படின்னா, மக்கள் மூவகைப்படுவர். நமக்கு ஒண்ணு நமக்கு தெரிந்தவர்கள், அவர்களே நட்புடையவர்கள் ஒன்று. இரண்டாவது நமக்கு நமக்கு நட்புடையவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாக இருப்பர் இரண்டாவது வகை. மூன்றாவது முன்பின் தெரியாதவர்கள், அதற்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இல்லைன்னா தமிழ்ல நொதுமர்னு பேரு, நொதுமர். அப்ப பகைவர், நண்பர், நொதுமர் என்று 3 வகையிலே யாராக இருந்தாலும் நாம் இன்சொல் சொல்ல வேண்டும் என்பது யார் மாட்டும் என்ற குரல் என்ற வார்த்தை கூறுகிறது. அடுத்து துன்புறும். துன்புறும் என்றால் துன்புறும் என்றால் துன்பத்திலிருந்து நீக்கும். துவ்வாமை இல்லாகும். துவ்வாமை என்றால் வறுமை. வறுமை எதனாலே வருகின்றது? எப்படி வறுமைன்னா, துவ்வாமை என்றால் அனுபவிக்க முடியாதவன் அர்த்தம். அனுபவிக்க இயலாத நிலையில் இருத்தல். ஒன்றை நாம் எப்பொழுது அனுபவிக்க இயலாமல் இருக்கின்றோம். இப்ப நான் ஒரு கார்லயே போக வேண்டும், ஏசியில இருக்க வேண்டும் நினைக்கிறேன், அனுபவிக்க முடியல. என்ன காரணமாக இருக்கும்? பெரும்பாலும் வறுமையாக இருக்கும். சோ அனுபவிக்க முடியாமல் இருத்தல் துவ்வாமை என்றால், அதன் காரணமாகிய வறுமையை துவ்வாமை என்ற சொல் குறிக்கின்றது. அந்த இல்வாழ்க்கையினுடைய கடமையில இருக்க ஒரு குறள், துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான் யாருக்கெல்லாம் துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னா, துறந்தார்க்கும் சாமியார்களுக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போனவங்க. துவ்வாதவர்னா அனுபவிக்காதவர்கள், வறுமையில் இருப்பவர்கள். இறந்தார்னு பிச்சை அடிக்கின்றவர்கள் என்ற மூவருக்கும் இல்வாழ்வான் துணை என்கிற இடத்துல துவ்வாதவர் என்றால் வறுமையில் இருப்பவர்கள் என்று பெயர். துன்பத்திலிருந்து நீக்கி துவ்வாமை இல்லாகும். வறுமையை இல்லாமையாக்கும். யார் மாட்டும் இன்புறும் சொல் அவர்க்கு. யாரையும் இனிய சொல்பவர்களுக்கு இந்த ரெண்டும் நடக்கும். இப்ப the person who the benefits of speaking nice and kind words, என்ன பெனிஃபிட் கிடைக்குது சொல்கின்றவர்களுக்கு? துன்புறும், துன்பத்திலிருந்து அவர்களை நீக்கும்.
அவர்களை வறுமையிலிருந்து நீக்கும். வறுமை துவாமை இல்லாமையாகும். வறுமை இல்லாமையாகும். எப்படி வறுமை இல்லாமையாகும்? நான் பேசுறது இன்சொல் என்றால் எப்படி வறுமை போகும் என்றால், நான் இன்சொல் பேசுவதனாலே, அதுவும் யார் மாட்டும் இன்சொல் பேசுவதனாலே, என்னுடைய பகைவர்களிடம் நான் இன்சொல் பேசுவதனாலே எனக்கு பகைமை என்பவரை யாரும் இல்லை. நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நொதுமற்றையும் இன்சொல் பேசுவதனால எனக்கு எல்லோரும் தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதனால எல்லோரும் எனக்கு உதவி செய்வார்கள், எல்லோரும் எனக்கு நன்மை செய்வார்கள். அதனாலே தூவாமை இல்லாகும், துன்பம் போகும் என்று என்று இன்சொல் பேசுகிறவர்களுக்கு வருகின்ற பயனை 94 கூறுகின்றார். யார் மாட்டும் என்பது திருமூலருடைய வார்த்தை தான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. இங்கே இன்சொல் வருகிறது. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. கரெக்ட். யாரா இருந்தாலும் ஒரு பசுவுக்கு ஒரு வாய் புல்லு போடலாம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இன்னுரை என்பது யாவர்க்கும் சொல்லலாம். அதனால வருகின்ற பயன்களை 94 சொன்னார். அடுத்து 95. பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. இப்ப இன்சொல் கூட ஒரு ஒரு அட்ரிபியூட்டை ஆட் பண்றாரு. ஒரு அண்ணன் தம்பின்னு வச்சுங்களேன், சொந்தக்காரங்கன்னு வச்சுங்களேன், கசின்ஸ்னு வச்சுங்களேன். இந்த இன்சொல் தனியா இருந்தா சிறப்பு தான், இல்லைன்னு இல்லை. ஆனா முன்பு சொன்னார்ல, இன்சொல் டெபினேஷன்ல யார் வாயிலிருந்து வர வேண்டும்? மெய்மை அறிவு உடையவர்களுடைய வாயிலிருந்து வந்தால்தான் இன்சொல் சொன்னார்ல. அதே மாதிரி இங்கே இன்சொல் கூட ஒன்றை மற்றொன்றை சேர்க்கின்றார். அது என்னன்னா, பணிவுடையான் இன்சொலன் ஆதல். பணிவுடையான் என்றால் நல்ல பண்புகளே, ஈகோ என்ற ஒரு தன்மை இல்லாமல், பணிவுடன், செருக்கும் துடுக்கும் இல்லாமல், அடக்கமும் ஒடுக்கமும் உடையவன் யாரோ அவன் பணிவுடையவன். அத்தகைய பணிவுடையவன் உறவு முறையிலே அந்த பணிவுக்கு தேவையான இன்சொல் சொல்கின்றவனாகவும் இருந்தால் அது ஒருவர்க்கு அணி அல்ல. மற்ற பிற என்றால் மற்றவை எல்லாம் அல்ல. இது கொஞ்சம் கவனமா படிக்கணும். எப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல. ஒருவருக்கு அணி அல்ல. எப்படி? பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி. அந்த அல்ல என்பதை சேர்த்து போட்டுப்பாங்க நூல்ல. நம்ம அதை பிரிச்சு அதை அடுத்த வார்த்தை அடுத்த கருத்திலே சேர்க்க வேண்டும். அல்ல மற்ற பிற அப்படி என்றால் மற்ற எவையுமே, மற்றவை எது? பணிவுடையவனும் இன்சொல் போன்றவை இல்லாமல் தங்கத்திலும் வைரத்திலும் நகைகள் போட்டிருப்பதும், துடுக்காக ஆடைகள் அணிந்திருப்பதும், மற்ற எவையுமே அல்ல மற்ற பிற. அல்ல என்றால் அவை அணி அல்ல. அணியை இன்னொரு தடவை சொல்ல வேண்டாங்கிறதுனால அங்க சேர்த்தார ஒழிய, பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி, மற்ற பிற எவையுமே அல்ல. அவ்வாறு அணி அல்ல என்று கூறுகின்றார். பிற அல்ல. அது என்ன பிற அல்ல என்றால்? இன்னொரு பொருள் இருக்கின்றது. இந்த அணி என்று இவர் சொல்கின்ற அணினா சிறப்புடையது, அழகு கூட்டுவது, பெருமை கூட்டுவது. இப்படி பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு அழகையும் பெருமையும் கூட்டுகின்ற அணி என்றால் அது எங்க இருக்கின்றது? அவரிடமே இருக்கின்றது, உள்ளே இருக்கின்றது. ஆனால் நீங்கள் மற்றபடி வெளியிலே நீங்கள் போட்டிருக்கின்ற அழகு ஆடை அலங்காரங்கள் இவை எல்லாமே அவை புறத்திலே பிற என்றால் உங்களை விட்டு பிரிந்து உங்களுடன் சேராமல் பிறவாக இருக்கின்ற அணிகள் தான் மற்ற எல்லா அணிகளும். அதுக்குத்தான் அல்ல மற்ற பிற என்று அது புறத்திலே இருக்கின்ற அணிகலன்கள் அவை என்று கூறுகின்றார். அவை அணியும் அல்ல. அப்படி இருந்தாலும் அவை புறத்திலே இருப்பவை, அழகு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கூட்டி கொடுக்காது என்று பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற என்று ரெண்டு வகையிலே அந்த இரண்டாவது வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். பிற அல்ல, பிற பொன்னாலும் மணியாலும் செய்யப்பட்டவைகள் பிற அல்ல, அணி அல்ல. இரண்டாவது அல்ல மற்ற பிற. சரி, இந்த
பணிவுடையான் இன்சொலன் ஆதல் என்று எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இன்சொல் சொல்கின்றவர்கள் பணிவுடையவர்களாகத்தான் இருக்க வேண்டுமா என்றால், பணிவுடையவர்களாக இருந்தால் பணிவுடையவனுக்கு இன்னும் பெருமை. இது ஒரு 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 ஒத்த பண்புகளை உடைய உறவு முறைகள் இவை எல்லாமே இன்சொல் கூட சேர்ந்து வருகின்றவை. ஆனா அப்ப பணிவு மாத்திரம் இருந்தா போதுமா? இன்சொல்காரனுக்குன்னா அப்படி கிடையாது. இதே பணிவை ஒத்த மத்த நற்குணங்கள் எல்லாமே இன்சொல் சொல்கின்றவனம் இருந்தால் அவையெல்லாம் அவனுக்கு சிறந்த அணிகலங்களாக இருக்கும். இன்னிசையிலே ஒரு பாடல் வருகின்றது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகை. நகைன்னா என்ன? நம்ம மகிழ்ச்சி, நம்ம ஈகை, கொடுத்தல், இன்சொல் பாருங்க. இன்சொல், நான் வெட்கப்படுதல், நம்ம அதாவது நம்ம தவறான காரியங்கள் செய்வதற்கு வெட்கப்படுதல், செம்மை, வாய்மை, பணிவு, ஒழுக்கம் என்ற இகவாத நாரண ஈரைந்தும் இப்படி அந்த 10 பண்புகளும் மேல்கொள் வகை நில்லா கீழோர் வயின். இப்படி மற்ற குணங்களையும் சேர்ந்து கொண்டு இன்சொல் சொல்கின்றவனம் இருந்தால் அவையெல்லாம் அவனுக்கு அழகை ஊட்டுகின்ற அணிகலன்களாக இருக்குமே தவிர மற்றவை அவ்வாறு ஆகா. மற்றவை அழகை சேர்க்காது என்பதனாலே அல்ல என்று சொன்னார். ஆனால் வள்ளுவர் இஸ் வெரி கேர்ஃபுல். மற்ற இப்படி நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக தலைமையான குணமாக இன்சொல் பேசுகின்றவனுக்கு இருக்க வேண்டியது என்னவென்றால் பணிவு. அதனால்தான் பணிவுடையான் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்று பிற என்றார். இந்த இன்சொல் பேசுவதிலே பணிவுடைமை சேர்ந்தது சிறந்த உதாரணம் நம்முடைய நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் பழகிய விதங்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். அதிலே யாரிடம் பணிவு அதிகமாக இருக்கின்றது, யாருடைய சொற்களிலே இனிமை அதிகமாக இருக்கின்றது என்று இன்றைய வரை ஆராய்ச்சி செய்தாலும் தர்க்க ரீதியாக வாதித்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருவரை ஒன்றோர் விஞ்சி நிற்கின்றனர் அந்த பணிவிலும் அந்த இன்சொல்லிலும். யாரு? அந்த 2 நாயன்மார், தேவார முதலிகள் இருவரும் சீர்காழியிலே சந்திக்கின்றார்கள். ஒருவர் சீர்காழியிலிருந்து வருகின்றார், ஒருவர் சீர்காழியிலே இவர் சந்திப்பதற்காக சீர்காழியை நோக்கி செல்கின்றார். இருவருக்கும் தொண்டர்கள் கூட்டத்துடன் வருகின்றார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் இவர்கள் சுற்றி அவர்களுடைய தொண்டர்கள் அவர்களை சுற்றி நிற்க வேகமாக ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக நடந்து தெருவிலே வருகின்றார்கள். வருகின்ற சத்தத்தையும் கூட்டத்தையும் பார்த்த உடனேயே ஒருவர் திசை நோக்கி மற்றொருவர் தொழுது கைகளை தூக்கி கும்பிடுகின்றார். தொழுது அணைவுற்று, கிட்ட வருவதற்கு முன்னாலே அணைவுற்றுனா பக்கத்திலே வருவது, தொழுது அணைவுற்று, அதற்கு முன்னாலே தொழ ஆரம்பித்து விட்டார்கள். தொழுது அணைவுற்று ஆண்ட அரசுன்னா இறைவனால் ஆட்சி செய்யப்பட்ட திருநாவுக்கரசு அன்பு உருக. முதல் குரல்ல சொன்னார்ல, இன்சொல் ஈரம் ஈரம்னா அன்பு. அப்படியே அந்த அன்பானது உருக தொண்டர் கூட்டத்தினிடையே சென்று பழுதியில் பெரும் காதலுடன் அடிபணிய, சுத்தமான பழுது குறையில்லாத அன்புடன் அடிபணிய, காதலுடன் அடிபணிய, பணிந்தவர் தம் கரங்கள் பற்றி அந்த கீழே விழுந்தவருடைய கரங்களை இந்த ஞானசம்பந்தர் பற்றி எழுதறிய தன்னுடைய மலர்கையால் எடுத்து இறைஞ்சி அவரை வணங்கி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம். அந்த சீர்காழி குளத்திலே அழுது விடையின் மேல் வர செய்த அந்த ஞான சம்பந்தர் விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என. என்ன இனிமை பாருங்க அந்த வார்த்தையில. அப்பா என்று கூப்பிடாமல் அப்பரே என்று மரியாதைக்குரிய விகுதியை போட்டு முதல் முறையாக அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒருமையிலே பேசலாமே, அது அப்பா அல்லவா, உறவு அல்லவா என்றெல்லாம் இல்லாமல் உறவிலையும் பெரிய உறவாக இருப்பதனால எல்லாரையும் விட அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஞானசம்பந்தர் காட்டி அப்பரே என என்ன சொன்னார் ஞானசம்பந்தர்? அப்பரே என நாவுக்கரசர், ஐயோ நீங்கள் என்னை அப்பரே என்று கூப்பிடலாம், ஆனால் நான் அப்படி இல்லை, உங்களுக்கு அடியேன் என்றார். அப்பரே என அவரும் அடியேன் என்றார். இதுல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுங்க, இதுல பணிவு யாரிடம் அதிகம் வெளிப்படுகின்றது என்றால் யாரை யோசிப்போம்? இந்த பாட்டை வைத்து ஆராய்ச்சி செய்தால் ஒரு விதத்திலே அப்பர் மிஞ்சுகின்றார், ஒரு விதத்திலே அந்த ஞானசம்பந்தர் மிஞ்சுகின்றார்.
இது ஒரு மாத்திரம் இல்ல, மீண்டும் 2 இடங்களிலே அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்றார்கள். இப்படி சந்திக்கின்ற எல்லா இடத்திலுமே அவர்களுடைய யாருடைய இன்சொல் அழகு, யாருடைய பணிவு, பெருமை என்பது ஒரு 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 ஆச்சரியத்தையும் நமக்கு கொடுக்கின்றதாக இருக்கின்றது. திருஞான 2வது இடம் பாருங்க. திருஞான மாமுனிவர் இது திருப்பூந்துருத்தில அந்த அந்த பஞ்சத்திற்கு சோறிட்டார்கள் அல்லவா படிக்காசு பெற்று. அந்த 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 சமயத்துல திருஞான சம்பந்தர் அரசு இருந்த பூந்துருத்திக்கு அருகாக எழுந்தருளி, அது திருவெழிமழையில, இது பூந்துருத்தி, அழகாக எழுந்தருளி, எங்கூற்றார் அப்பரென, எங்கே இருக்கின்றார் அப்பரென உருகா நின்று, உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்த பெற்று இங்கு உற்றேன் என்றார். அதாவது இது 3வது சந்திப்பு. பல்லக்கிலே வருகின்றார் ஞானசம்பந்தர். திருநாவுக்கரசரை பார்க்க வேண்டும் என்று எங்கே இருக்கின்றார் ஞானசம்பந்தர்? திருநாவுக்கரசர் பூந்துருத்தியில் இருப்பதாக சொல்கின்றார்களே, அதனால் வந்திருக்கிறேனே என்று அவர் கேட்க, அவருக்கு தெரியாமல் திருநாவுக்கரசர் அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றார். அடியிலே தூக்கி கொண்டு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார் திருநாவுக்கரசர். அதை கேட்டவுடன் அவர் பொய் சொல்ல முடியாது அல்லவா? எங்கன்னு சொன்னாரு, உம் அடியேன், நான் உம்முடைய அடியேன், உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்த பெற்று, உங்களுடைய இந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வருகின்ற பெருவாழ்வு வந்து எய்த பெற்று. நம்மளாம் பிறந்தா படிச்சோம் பெரிய ஆளானோம் இல்லை. அவருக்கு இந்த அவருடைய வாழ்க்கையை இந்த பல்லக்கை தூக்குவதற்காகத்தான் பிறந்தேன்கிறாரு. உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்த பெற்று இங்கு உற்றேன். எங்க இருக்குன்னு கேட்டீங்கல்ல, இங்கதான் உங்க பல்லக்கின் கீழே உங்களை தூக்கி கொண்டு நிற்கின்றேன் என்று சொல்ல, கேட்ட அந்த மேல இருந்த ஞானசம்பந்தருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பிள்ளையார் அது கேட்டு பெருகு விரைவு உடன் இழிந்தே, ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே என்று உடனே மேலிருந்து குதித்து உள்ளம் மிகு பதைப்பு எய்து உடைய அரசினை வணங்க, கீழே குதித்து திருநாவுக்கரசரை வணங்க, வள்ளலார் வாக்கீசர் அவர் வணங்காமுன் வணங்க. இவர் வணங்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு சேக்கிழாரு. ஆனா இப்ப திருநாவுக்கரசரை சொல்றப்ப என்ன வருதுன்னா, இல்ல உத்து பாக்குறேன், அவர் வணங்குவதற்கு முன்னாலே நாவுக்கரசர் வணங்கின மாதிரி தான் தெரியுது. வள்ளலார் வாக்கீசர் அவர் வணங்காமுன் வணங்க, துள்ளும் மான் மரிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுது ஆர்த்தார். இப்படி அந்த இன்சொல் பேசுவதுடன் சேர்ந்து பணிவும் சேர்ந்து கொண்டால் இத்தகைய பெருமையை பெறலாம் என்பது இந்த 95வது குறளுக்குரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். 96 அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி, அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அதாவது நாடி என்ற ஒரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லவற்றை தேடி, அதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது நாம் நல்லவற்றை செய்வதும் நல்லவற்றை சொல்லுவதும் அல்ல, நல்லவை நாடி நம்மளா போய் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இங்கே சொல் என்பதனாலே நாம நல்ல சொற்களை சொல்லுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி இனிய சொற்களை சொல்ல வேண்டும். நல்ல கவனிச்சிங்க. இந்த இடத்துல he is putting an obligation on us. என்ன obligation? நல்லவற்றை நீ செய்ய வேண்டும் என்றால் நல்லவற்றை நீனே ஓடி போய் வரிஞ்சு கட்டி கொண்டு வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு போய் நின்று அங்கு செய்யுங்கிறாரு. நல்லவை நாடி இனிய சொலின், இனிய சொற்களை நீ சொன்னால், அப்படி நன்மை பயக்கும் சொற்களை நீ சொன்னால், மனத்தால் ஆராய்ந்து சொன்னால் என்ன ஆகும்? என்ன அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவைன்னா அறம் பெருகும்னு சொல்றாரு. இப்படி இப்ப அல்லவைங்கிறதுக்கு எப்படி பொருள் பார்க்கணும்னா, அறம் பெருகும் என்ற வார்த்தையில பெருகுகின்றது அறம் என்றால், அப்ப தேய்வது என்ன? அறம் அல்லாதது தேயும். அறம் அல்லாததுன்னா பாவம். அப்ப இங்க அல்லவை என்பதற்கு நான் பொருள் பாவம்னு எடுத்துக்கணும். பாவம் தேய, பாவம் குறைய அறம் பெருகும். எப்பொழுது? நல்லவை நாடி இனிய சொற்களை நாம் சொல்லுங்கால். அப்ப அல்லவை தேய அறம் பெருகும் என்றால், அறம் பெருகும் என்றால் நம்முடைய மறுமையிலே, இப்ப இம்மையிலே அதனுடைய பயன் சொல்லப்பட்ட மாதிரி இம்மையிலே எல்லோரும் நம்ம செல்வம் உடையவர்களாக இருப்போம். துவாமைன்னு பார்த்தோம்ல, வறுமை,
வறுமையினாலே அனுபவிக்க இயலாமை அவையெல்லாம் இப்பிறப்பிலே நமக்கு பயன் என்றால் இந்த பொருளிலே மறுபிறவிலேயும் நமக்கு இந்த அறம் பெருகியதனாலும் பாவம் குறைவதனாலும் நல்லவை நாடி இனியவை சொன்னால் மறுமையிலும் நமக்கு பயன் உண்டாகும் என்பது கூறப்பட்டது. இனிய சொற்கள் வஞ்சனை அற்ற சொற்களாக இருக்க வேண்டும் என்று 2வது குறள்ல பார்த்தோம்னா, இங்க வஞ்சனை அற்றது மாத்திரம் இருக்கக்கூடாது. அதனுடைய நோக்கம், நாடின்னு நோக்கம், தேடின்னு அர்த்தம். அந்த நோக்கமும் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஒரு புது டைமென்ஷனை இதில் சேர்க்கின்றார். நல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி. 97 அடுத்தது. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பிற் தலைப்பிரியா சொல். முன் செய்யுள்ள நல்லவை நாடி இனிய சொல்லின் என்ற பிறருக்கு நல்லவையை உண்டாக்கி நல்லவை நாடி அதன் பிறகு நன்மை உண்டாக்கி விட்டதுனாலே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அகந்தை பிறந்து பணிவுடைமை என்ற பண்பு கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு பண்பு கெடாதபடி பண்பில் தலைப்பிரியா சொல் ஒரு வார்னிங் வைக்கிறார். இவ்வளவு நல்லவராக இருந்து நன்மை பயந்து தீமையெல்லாம் அழிந்து விட்டால் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மையே உண்டாகும் என்ற ஒரு கர்வம் பணிவுடைமை நம்மை விட்டு நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதுனாலே பணிவுடைமையும் மற்ற அதை போன்ற சிறந்த பண்புகளும் தலை பிரியாமல் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கின்ற சொற்களை நாம் சொல்ல வேண்டும். அதிலே பயன் நின்று பண்பிற் தலை பிரியா சொல், பண்பு கெட்டு போகாதபடி அந்த சொற்களை நாம் சொல்ல வேண்டும். நயன் நின்று நன்றி பயக்கும் பயன் நின்று பண்பிற் தலை பிரியா சொல். பண்பிற் தலைப்பிரியா சொல் என்றால் திருக்குறளை மற்றொரு பொருள் பெறுவதற்கு ஒரு வழி இருக்கின்றது. பொது சொல்லாக இருந்தால் அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன என்று பார்த்து அதை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பண்பில் தலைப்பிரியா சொல் என்றால் பண்பு என்றால் உண்மை பேசுதல் ஒரு பண்பு, அடக்கமாக இருத்தல் ஒரு பண்பு, உதவி செய்தல் ஒரு பண்பு, எத்தனையோ பண்பு நம்ம பார்த்துருக்கோம்ல. பண்பு அதிகாரம் 100 பண்புடைமை, எத்தனையோ பண்புகள் இருக்கின்றன. அப்ப பண்பில் தலைப்பிரியா சொல் என்றால் இதிலே எந்த பண்பை வள்ளுவர் மனதில் வைத்து போட்டிருக்கின்றார் என்றால் இந்த அதிகாரம் இனியவை கூறல் என்பதனாலே இனிய சொற்களை கூறுகின்ற பண்பை தலை பிரியாமல் அவன் சொல்ல வேண்டும் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த தலை பிரியாமல் என்றால் அந்த இனியவற்றில் இனியவை பிரியாத அந்த சொல்ல வேண்டும் என்றால் அந்த சொல் எங்கிருந்து வரும் என்பதற்கு நான்மணி கடிகையிலே ஒரு விளக்கம் இருக்கின்றது. நான்மணி கடிகைன்னா ஒரு செய்யுள்ளையும் 4 புல்லட் பாயிண்ட்ஸ். எந்த செயல் எடுத்துங்க 4 பாயிண்ட் இந்த இதுக்கு 4 அதுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 4 புல்லட் இருக்கிற ஒரு குறள் ஒரு செய்யுள் பாருங்க. வளப்பாத்தியுள் வளரும் வன்மை. வன்மைன்னு என்ன சொன்ன? வன்மை என்றால் கொடுத்தல், ஈகைன்னு பொருள் சொன்னேன். வளப்பாத்தியுள் வளரும் வன்மை என்றால் கொடுப்பதற்கு கொடுக்கின்ற தன்மை எங்கு வளரும் என்றால் அது செல்வம் இருப்பவர்களிடம்தான் வளரும். தன்னுடைய வயிற்றுக்கே ஒண்ணும் இல்லாதவன்ட்ட எப்படி பரித்தியாரு கொடுப்பான்? கொடுக்க மாட்டான் இல்லையா? அதனால வளப்பாத்தியுள் வளரும் வன்மை, செல்வத்தில் வளரும் வன்மை. எந்தெந்த வயல் நிலத்திலே எது வளரும் என்று சொல்றாரு. கிளை குழாம் இன்சொல் குழியில் இனிது எழும். கிளை குழாம், கிளைன்னா உறவும் நட்பும் எங்கு வளரும் அப்படின்னா
இன்சொல் என்ற விளைநிலத்திலே இனிது எழும். இன்சொல் இருந்ததுன்னா நம்மை சுற்றி நல்லவர்களும் உறவுகளும் நண்பர்களும் மரத்தினுடைய கிளை மாதிரி செழித்து இருப்பார்கள். கிளைக்கு மரம் ஆதரவு, மரத்திற்கு கிளை ஆதரவுங்கிற மாதிரி கிளை குழாம் இன்சொல் குழியில் இனிது எழும். உறவுகள் எங்கு வளரும் என்றால், யார் இன்சொல் பேசுகின்றனவோ அவர்களிடத்திலே நீங்கள் இன்சொல் பேசினால் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவுகளும் உங்களை சுற்றி மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கிளை குழாம் இன்சொல் குழியில் இனிது எழும். வன்சொல் கரவு எழும். வன்சொல் கரவு எழும் கண்ணில் குழியில். கண்ணில்னா கண்ணோட்டம் சொன்னால மனதிலே இரக்கம் இல்லாதவர்கள். வன்சொல் கரவு எழும் கண்ணில் குழியில். வன்சொல் என்றால் வன்மையான சொற்கள் எங்கு எழும், எந்த விளைநிலத்திலே எழும் என்றால் கண்ணோட்டம் இல்லாதவருடைய மனத்திலே வன்மையான சொற்கள் உண்டாகும். இரவெழும் இன்மை குழியுள் விரைந்து. இரவெழும் என்றால் பிச்சை எடுத்தல், யாசித்தல் எங்கு வரும் என்றால் இன்மை குழியில். இல்லாதவனுடைய விளைநிலத்திலே இல்லாதவன் என்ற விளைநிலத்திலே என்ன பயிர் வரும் என்றால் யாசகம் என்ற பயிர் எழும் என்ற இடத்திலே கிளை குழாம் இன்சொல் குழியில் இனிது எழும். உறவும் நட்பும் இன்சொல் இருக்கின்ற இடத்திலே சிறப்பாக வளர்வார்கள். இதே இப்ப ஒரு கருத்தை நீதி நூலிலும் ஒரு செய்யுள் வலியுறுத்துகின்றது. அது என்னன்னா, வட்ட உலகெட்டும் இசை மட்டர நிரப்பும் வெட்டவரும் துட்டரை விலக்கி வசமாக்கும் நட்டமிலை எட்டுணையும் நட்டு நரரெல்லாம் இட்டமுறு கட்டுதவும் இன்மொழி அது அன்றே. படிப்பதற்கு அந்த பாட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வட்ட உலகெட்டும், உலகம் ஒரு குளோபு, வட்ட உருவத்திலே இருக்கின்ற இந்த உலகத்திலே, வட்ட உலகத்திலே எட்டும்னா 8 திசைகளிலும் 8 திசையிலும் இசை மட்டர நிரப்பும். இசைனா புகழை அளவு இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கும். எது? இன்மொழி. இன்மொழியோட சிறப்பு பாருங்க. வட்ட உலகெட்டும் இசை மட்டர நிரப்பும் வெட்டவரும் துட்டரை விலக்கி வசமாக்கும். நம்மளை அழிப்பதற்காக யாராவது கத்தி தூக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அமைதியாக இன்சொல் பேசினால் நீங்கள் வெற்றி பெறலாம். அவன் உங்கள் வசப்படுவான். பாருங்க, வெட்டவரும் துட்டரை துஷ்டரை, உங்களை வெட்ட வருகின்ற துஷ்டரை விலக்கி வசமாக்கும், உங்கள் வசமாக்கும். நட்டமிலை எட்டுணையும் நாட்டு நரரெல்லாம். நட்டமிலை எட்டுணையும், உங்களுக்கு நீங்க இன்சொல் பேசுவதனால என்ன நஷ்டம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நட்டமிலை எட்டுணையும் நாட்டு நரரெல்லாம் இட்டமுறை கட்டுதவும் என்மொழி அதன்றே. நாட்டில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாரும் உங்களுடைய இஷ்டப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். எதனால் என்றால் நீங்கள் இன்மொழி பேசுவதனாலே என்று நீதி நூல் கூறுகின்றது. பாட்டு அவ்வளவு சிறப்பு. வார்த்தையை பாருங்க. வட்ட உலகெட்டும் இசை மட்டர நிரப்பும் வெட்டவரும் துட்டரை விலக்கி வசமாக்கும் நட்டமிலை எட்டுணையும் நாட்டு நரரெல்லாம் இட்டமுறை கட்டுதவும் இன்மொழி அதன்றே. அடுத்து இந்த இனியவை பேசுதல் அப்படிங்கிறது விருந்தினர்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஆன்மீகத்துக்கும் எத்தனை முக்கியம் என்பதற்கு இந்த சுந்தரருடைய தில்லைவாழ் அந்தனர்தம் அடியேற்கும் அடியேன் என்ற அதுல பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் தனியடியார் தொகையடியார் என்று இருவகைப்படும். 63 நாயன்மார்கள் திருத்தொண்டர் தொகையிலே அது தனியடியார்கள். தொகையடியார்கள் என்பது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னா ஒரு குரூப். அது தில்லையிலே இருக்கின்ற அந்தனர்கள் எல்லாருக்கும் அடியார்கள், நான் அடியேன் என்று தொகையடியார். அந்த தொகையடியார்களே ஒன்று இருக்கின்றது. முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன்னு பேர் கிடையாது அந்த அடியார்களுக்கு எல்லாம். முப்போதும் சிவபெருமானுடைய உருவத்தை தீண்டும் தகுதி உடையவர்களுக்கு நான் அடியேன்கிறாரு. அதுல ஒன்று பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன்.
பக்தர் யாரெல்லாம் பக்தராக இறைவனுக்கு பணிகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நான் அடியேன் என்று சுந்தரர் கூற வந்தவர் சுந்தரர் கூறி சென்றார். சேக்கிழார் அதை விவரிக்கின்றார். பாருங்க, ஈசனுக்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனம் மகிழ்வு உற்று. அதாவது ஈசனுக்கு அன்பனாரை பார்த்தாலே சுந்தரருக்கு சேக்கிழாருக்கு மகிழ்ச்சி வருதாம். பூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மனம் மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டணைந்தால் போல் அணைந்து. ஆனா பசு பின்னால போற கன்று எப்படி பசு எங்க போதோ பின்னாலே ஆசையா ஓடுமோ அது மாதிரி அவர்கள் பின்னாலே ஓடி பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். பேசுவன பணிந்த மொழி என்ன பேசுவார் அப்படின்னா எப்பயுமே அவருடைய வார்த்தையிலிருந்து இனிய சொற்களே பேசுவார், இனியனவே பேசுவார் என்று அது அது இந்த இனியவை கூறல் என்பது இல்லறத்திலே விருந்தோம்பலுக்கு கருதி வைத்திருந்தாலும் இங்க இறைவனை நோக்கி இருக்கின்றவர்களுக்கும் அந்த அந்த இனிய மொழி பேசுதல் கடமையாகின்றது. பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். அடுத்து, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல். இப்ப இன்சொல்லுக்கு மீதி எல்லாவற்றிலும் ஒரு கேரக்டர் ஆட் பண்ணி ஒரு குரல்ல கொண்டு வந்தாருன்னா இங்க ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. ஆனா கொண்டு வரல, அதை நீக்குகின்றார். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் ரொம்ப சிறப்பான வார்த்தை. என்னன்னா இன்சொல் வாயாலே சொல்லுகின்றோம், ஆனா மனதிலே வஞ்சம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சிறுமை, கெடுதல் செய்கின்ற எண்ணம். அந்த இன்சொல் தானே சொன்னார். அப்ப இன்சொல்லாலே இந்த இம்மையிலே வருகின்ற பயன்களை சொன்னார் வள்ளுவர், மறுமையிலே வருகின்ற பயன்களை சொன்னார். அந்த பயன்கள் எல்லாம் வருமா என்றால் சொன்னால் வராது. ஏன் என்றால் அந்த இன்சொல் சொல்கின்றவனுடைய மனதிலே சிறுமை இருக்கின்றது, வஞ்சகம் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல், சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அப்படி சொல்லப்பட்ட இன்சொல் தான் மறுமையும், நாம் இறந்த பிறகு வருகின்ற வாழ்க்கையும், இம்மையும் இப்பொழுது இருக்கின்ற வாழ்க்கைக்கும் இன்பத்தை தரும். அப்படின்னா அப்ப இன்சொல் மாத்திரம் போதாது, இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு இன்பம் வர வேண்டும் என்றால் சிறுமையுள் நீங்கிய இன்சொல்லை நாம் சொல்ல வேண்டும். இதுல நிறைய பொருள் வருகிறது பாருங்க. மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்றால் மறுமையை ஏன் முதல்ல வைத்தார்? இந்த லோகத்தில் இப்ப வசிக்கிறோம், அப்ப இம்மையும், அதற்கப்புறம் செத்த பிறகு மறுமையும் தானே சொல்லியிருக்கணும். ஏன் சொன்னார் அப்படின்னா வள்ளுவரை பொறுத்தவரை இதை விட மறுமை என்பது மிக முக்கியமானது. ஏன்னா அது இன்னும் பல ஜென்மங்கள் வருகின்றது மறுமையிலே. அதனால இம்மை இந்த ஒரு பிறவி போனாலும் மறுமையிலிருந்தாவது நாம் சரியாகி கொள்ளலாம் என்பதனாலே தலையானதாக மறுமையை வைத்து இம்மையும் வேண்டும், இம்மையிலும் இன்பம் இருக்க வேண்டும், இப்பிறவிலும் இனிமை இருக்க வேண்டும் என்பதனாலே இம்மையை அடுத்து வைத்தார் என்பது ஒன்று. மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இன்னொன்னு சொல்றாரு, இன்சொல் பேசுவதனாலே இன்பம் வரும், இனிமை இன்சொல் பேசுவதனாலே நமக்கு இன்பம் உண்டாகும், நன்மை உண்டாகும் என்றால் இந்த பிறவியிலே எனக்கு அதிகமாக இன்பமும் நன்மையும் இல்லையே என்று ஒருவர் எழுந்து கேட்கலாம். அதற்கு வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அப்பா, நான் சொன்னது உண்மைதான், ஆனால் போன பிறவியிலே நீ இன்சொல் பேசாமல் இருந்திருப்பாய், வன்சொல் அதிகமாக பேசியிருப்பாய், இன்சொல் குறைவாக பேசியிருப்பாய். ஏறத்தாழ அதற்கு ஏற்றவாறு இப்பொழுது உனக்கு அந்த இன்பமும் துன்பமும் வருகின்றது. அதனாலே இந்த இம்மையிலே உனக்கு கிடைக்கின்றது குறைவாகவோ கூடவாக இருந்தாலும் கவலைப்படாது. இப்பிறவியிலே நீ இன்சொல்லே யார் மாட்டும் பகைவர் மாட்டும் இன்சொல்லே நீ பேசியிருந்தால் கண்டிப்பாக மறுமையிலே உனக்கு இன்மை உண்டாகும் என்பதனாலே மறுமையை முதலில் வைத்து இம்மையை இரண்டாவதாக வைத்தார். இன்பம் தருகின்றதிலே இரண்டாவது பாயிண்ட். அதுல சிறுமையுள் நீங்கிய இன்சொல் என்றால் சொல்கின்ற சொல் இன்சொல் இருந்தாலும் அதை சொல்கின்றவர் அதற்கு உண்மையாகவும் அதிலே ஒரு வஞ்சக எண்ணம் இல்லாமலும் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். அவ்வை பாட்டி கோரைக்கால் ஆழ்வார் ஒரு பெரிய கொடையாளி.
அவர் பேர் கோரைக்கால் ஆழ்வார். அந்த ஆழ்வானை பார்த்து ஏதாவது பெற்றுக்கொண்டு வரலாமே என்று பாட்டி அங்கே செல்கின்றார். அவர் பெரிய கொடையாளிதான். ஆனால் யாருக்கும் எதையும் கொடுத்ததில்லை. அவரிடமிருந்து ஏதாவது ஒன்று வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று பல புலவர்கள் சென்று தோல்வியுற்று வந்த வேதனை தான் மிச்சம். அவ்வை பாட்டி நான் சென்று வாங்கி வருகின்றேன் அவரிடம் என்று ஒரு சவால் விட்டுவிட்டு, மற்ற புலவரிடம் சவால் விட்டுவிட்டு இந்த கோரைக்கால் ஆழ்வாரை பார்க்க போகின்றாள். ஆழ்வான் பார்த்தான். பாட்டி வாங்க, எவ்வளவு பெரிய அறிஞர் நீங்கள். அரசர்கள் எல்லாம் உங்களை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் இல்லத்திற்கு வந்து வருகின்றீர்களே, நான் மிகவும் மகிழ்வுற்றேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சிறந்த, நீங்க நடந்தெல்லாம் செல்கின்றீர்களே, அது மாதிரி நடந்து செல்லக்கூடாது. இனிமேல் பெரிய யானையின் மேல் தான் நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வர வேண்டும். நான் யானை தருகின்றேன் என்றார். பாட்டி இவ்வளவு ஈஸியாக நாம் பெற்றுவிட்டோம் என்று மகிழ்ந்து, சரி கொடுங்கள் என்று கேட்க, நாளை தருகிறேன் பாட்டி, நாளை வாருங்கள். நான் அடுத்த நாள் அன்று இரவு ஔவையார் மற்ற புலவர்களிடம், நான் நாளை எனக்கு கோரைக்கால் ஆழ்வான் யானை கொடுப்பான், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தரவில்லை, நான் போன உடனேயே தரேன் என்று சொல்லிவிட்டான் என்று சொல்ல, மற்றவர்கள் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொன்னார்கள். மற்ற நாள் ஔவை பாட்டி அங்கே செல்கின்றார். யாருடைய வீட்டிற்கு? கோரைக்கால் ஆழ்வாருடைய வீட்டிற்கு செல்ல, அங்கு இருந்த அந்த கோரைக்கால் ஆழ்வான், பாட்டி நான் சொன்னது உண்மைதான், யோசித்தேன், அந்த யானைக்கு யாரு தீனி போட முடியும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு போடுவது? உங்களால முடியாது. அதனால கொஞ்சம் அதற்கு பதிலாக நான் ஒரு குதிரையை தருகின்றேன். சரி, வேகமாக போகும் குதிரை. சரி கொடுங்க, நாளைக்கு வாங்க தரேன். நாளைக்கு அடுத்த நாள் சென்றான். குதிரைக்கு நீங்கள் மேல ஏறுவதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பாட்டி, அதனாலே எருமை தருகின்றேன், அது ரொம்ப வேகமாக ஓடாது, நீங்கள் கீழே விழமாட்டீர்கள், அதனாலே கரிய எருமையை உங்களுக்கு தருகின்றேன் என்றார். சரி நாளைக்கு தருகிறேன் என்று சொல்ல, அடுத்த நாள் ஔவை பாட்டி திரும்பி வர, எருமையை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது பால் நின்று விட்டால் அதற்கு பிறகு அது பால் கொடுக்க முடியாது. அதனாலே நான் உங்களுக்கு ஒரு எருது மாடு தருகின்றேன். உங்களுக்கு ஒரு விளைநிலம் இருந்தால் அதிலே நீங்கள் அதை ஏர் ஓட்டி பயிர் செய்து நீங்கள் பயிர் செய்து நெல் பயிர் செய்து சிறப்புடன் வாழலாம். அதனால் தயவு செய்து நாளை வாருங்கள், உங்களுக்கு எருது மாடு தருகின்றேன் என்றார். அடுத்த நாள் வந்தா பாட்டியும் விடாம வர்றதுன்னு வந்தா. எருது நான் சொன்னேன் உண்மைதான், அதுவும் உங்களுக்கு பயன்படாது. நீங்க எருதை வாங்கி நிலத்தை வாங்கி, நிலமே உங்களுக்கு இல்லை, அதை எப்பொழுது வாங்கி உழந்து உழவு செய்து பயிர் செய்து பயன்பெறுவீர்கள். அதனால உடனே பயன்படுகின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டுப்புடவை தருகின்றேன், நாளை வாங்க. பாட்டிக்கு ஒரு புடவையும் தேவையில்லை, ஒரு கந்தல் தான் கட்டிட்டு இருப்பாவ. சரி வரட்டும் பட்டுப்புடவை என்று அடுத்த நாள் வந்தாள். பட்டுப்புடவை வாங்குவதற்கு வந்த பாட்டியிடம், பாட்டி பட்டுப்புடவைதான் வைத்திருந்தேன், ஆனால் அது கிழிந்து விட்டது, நூலாக ஆகிவிட்டது, பேசாமல் இந்த நூலையே தருகின்றேன், நூலை எடுத்துக் கொள்ளுங்கள், இதுல இந்த நூலில் பட்டு செய்யப்பட்டது என்று நூலை கொடுக்க வந்தான். நூலையும் கொடுத்தார். பாட்டி வாங்கி கொண்டு வந்தார். மற்ற புலவர்கள் பாட்டியை பார்த்து, நீங்கள் இத்தனை நாள் போய் சென்று வந்தீர்களே அந்த கோரைக்கால் ஆழ்வானை, என்ன பெற்று வந்தீர்கள் இறுதியிலே என்று கேட்க, பாட்டி ஒரு பாட்டு சொன்னான். என்னன்னா, கரியாய் யானைய, முதல்ல யானை தரன்னா, கரியாய், பரியாகி குதிரை தரன்னா, குதிரையாய், கார் எருமைதானாய், கரிய எருமை கொடுக்குறன்னா, அதுக்கப்புறம் எருதாய், அப்புறம் எருது தரன்னா, முழு புடவையாகி, அப்புறம் புடவை தரணும், அப்புறம் அதுவும் இல்லாம திரியாய், கடைசியை பார்த்த நூல் தரன்னு சொல்றான், திரியாய், தேரைக்கால் பெற்றுனா இந்த தேரை தவளை இருக்கிற மாதிரி என் கால் வளைஞ்சு போய் தேரைக்கால் பெற்று மிக தேய்ந்து ஓய்ந்ததே கோரைக்கால் ஆழ்வான் கொடை, கால் தேஞ்சதுதான் மிச்சம் அப்படின்னு பாட்டு பாடினான். இப்ப அவள் சொன்னதெல்லாம் இன்சொல் தான். என்ன, நான் எருது தருகின்றேன், யானை தருகின்றேன், குதிரை தருகின்றேன் என்று. ஆனால் அதிலே ஒரு சிறுமை இருந்தது. அவன் கொடுக்கின்ற இஷ்டம் இல்லை என்பதனாலே சிறுமை நீங்காமல் வஞ்சகமாக வேறொன்றை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னவன் அல்லவா, அவ்வாறு சொல்லாமல் இருக்க வேண்டும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் பருமையும் இம்மையும் இன்பம் தரும் என்று 98 சொல்கின்றார். அடுத்து
99. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. ரொம்ப ரேரா சில இடங்களில இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியலையே, ஏன் இப்படி நடக்கின்றது என்று அங்கலாய்க்கிறேன்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு கருத்தை முடிப்பார் வள்ளுவர். அந்த பாட்டு அந்த அத்தகைய ஒரு குரல் இது. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான். நல்ல இன்சொல் சொல்வதனாலே அவனுக்கு இனிமையும் நட்பும் உண்டாகும். கேட்கின்றவர்களுக்கும் இனிமையும் நல்ல நட்பும் உண்டாகும். ஒருவன் தன்னிடம் வேறொருவன் தன்னிடம் இனிய சொற்கள் சொன்னால், இப்ப எனக்கு நீங்க இன்சொல் சொன்னால் எனக்கு எப்படி மகிழ்வு உண்டாகின்றது. நான் நல்ல மகிழ்ச்சி வந்தாங்க, 4 வார்த்தை பேசினாரு, மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்கின்றேன். அப்படி அனுபவபூர்வமாக நான் இன்சொல் கேட்டால் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை நான் தெரிந்திருந்தும் எதனாலேயோ இவர்கள் பிறரிடம் சென்று இன்சொல் பேசாமல் இருக்கின்றார்களே. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான். காண்பான்னா கண்ணாலேயே பார்த்தவன், அனுபவித்தவன். எவன் கொலோ எதனாலேயோ வன் சொல் வழங்குவது. வன் சொல் இவர்கள் சென்று வழங்குகின்றார்களே. வன் சொல் வழங்குவது. வழங்குவதுங்கிற வார்த்தை உண்மையிலே சிறப்புடையது. என்னன்னா, கர்ஜித்தான்னு போட்டிருக்கணும் வன் சொல்லுக்கு. வன் சொல் வழங்குதுனாலே ஒரு அன்புடன் கொடுக்கிறது தான். அது வன் சொல் வழங்குவது. வன்மையான சொற்களை இவர்கள் எதனால சொல்கின்றார்கள்? சொல்லிருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, ஏதோ புக்ல போட்டிருக்கு இன்சொல் சொன்னால் இனிமை உண்டாகும், நன்மை உண்டாகும்னா நான் அதை நான் அதை நம்பவில்லை, அதனாலே நான் வன் சொல் வழங்குகின்றேன் என்று ஒருத்தர் சொல்லலாம். இவரே இன்சொல் கேட்டு நல்ல மகிழ்ச்சி உண்டாகி மகிழ்ச்சியாக இருந்து எல்லா பயன்களையும் பெறுகின்ற பொழுது இவன் ஏன் பிறரிடம் சென்று வன் சொல் வழங்குகின்றான்? எவன் கொலோ என்றால் எனக்கு என்னன்னு தெரியல, எதனாலேயோ ஐ டோன்ட் நோ. வன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. எதனாலேயோ இவர்கள் வன் சொல்லை வழங்குகின்றார்கள். இவர்கள் என்றால் யார்? இன்சொல்லை கேட்டு இனிது ஈன்றல் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தவர்கள் எதனாலேயோ பிறரிடம் மாத்திரம் தான் பேசுகின்ற பொழுது வன் சொல்லை பேசுகின்றார்களே. என்ன இப்படி ஒரு 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 கண்ணுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை காட்டி வள்ளுவர் உதாரணத்தை காட்டி ஒரு கருத்தை சொல்கிறார் பாருங்க. நீ கேட்டில்லப்பா, கேட்டேன். இன்சொல் கேட்டியா? கேட்ட என்ன நடந்தது? மகிழ்ச்சி உண்டாயிற்று. அதை நீ தெரிந்திருந்தும், அந்த மகிழ்ச்சி உனக்கு தெரிந்திருந்தும் நீ ஏன் பிறரிடம் சென்று அதே மாதிரி இன்சொல் சொல்லாமல் வன் சொல் வழங்குகின்றாய்? எனக்கு தெரியலையே. வாட் மேக்ஸ் யூ ஃபார் திஸ் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய துரைமங்கலம் சிவபிரகாச சாமிகள் ஒரு அன்றாடம் நடக்கின்ற ஒரு உதாரணத்தை இதற்கு சொல்கின்றார். இன்சொலா நன்றி இருநீர் வியனுலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே. இந்த இரு நீர் வியன் உலகம், இருன்னா பெரிய, நீர்னா கடல், கடல் மாதிரி நீர், அது வியன்னா அகலம், உலகம்னா உலகத்தை சூழ்ந்து இருக்கின்ற நீர் சூழ்ந்து இருக்கின்ற இந்த உலகம் இன்சொலா நன்றி இன்சொல் சொல்வதை அன்றி வன் சொல்லால் என்றும் மகிழாதே. கடுமையான சொற்கள் பேசுவதனாலே இந்த உலகத்தில் உள்ளவர்கள் யாருமே மகிழ மாட்டார்கள். யார் மகிழ்வார்கள்? இன்சொல் பேசும் பொழுது மாத்திரம்தான் மகிழ்வார்கள். இது பாக்குறோம், நம்ம டெய்லி பாக்குறோம். பொன்செய் அதிர்வலையாய்னா பொன்னால் செய்யப்பட்ட வளையல்களை அணிந்த அழகிய பெண்ணே, பொங்காது அழற்கதிரால் இந்த கடல் இருக்கின்றதே, நல்ல ஒரு கடுமையான வெயில் அடிக்கிறதுனால அலைகள் மகிழ்ந்து மேலே வருமானா வராது. பொங்காது அழற்கதிர் சூரியனால தன் என் கதிர் வரவால் பொங்கும் கடல். தன்ன குளிர்ச்சியான இந்த சந்திரன் வருகின்ற பொழுது எப்படி கடல் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றது, அதே சமயத்திலே சூடான அந்த சூரியன் வருகின்ற பொழுது அது பொங்குவது இல்லை. அப்படின்னா மகிழ்ச்சியான தன்மையான மென்மையான சொற்களை மக்கள் சொல்லும் பொழுதுதான் மகிழ்ச்சி உண்டாகின்றது, மகிழ்ச்சி பொங்குகின்றது. மற்ற சமயங்களிலே வன் சொல் சொல்கின்ற பொழுது மகிழ்ச்சி பொங்காது. இப்ப பாருங்க, இன்சொலா நன்றி இருநீர் வியனுலகம் வன் சொலால் என்றும் மகிழாதே. பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அதிர்கதிரால் தன் என்றால் குளுமை, தன் என் கதிர் வரவால் பொங்கும் கடல்.
அதை விட தினமும் பார்க்கின்ற ஒரு இன்னொரு உதாரணத்தை வைத்து நீதி நெறி சாரம் ஒரு 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 இதே இந்த இந்த இன்சொல்லை பற்றி ஒரு கருத்து சொல்ல, அது அல்டிமேட் ஃபென்டாஸ்டிக். அது என்னன்னா, மென்மதுர வாக்கால் விரும்பும் ஜகம். மென்மதுர வாக்கால் விரும்பும் ஜகம். ஜகம்னா உலகம், உலகம்னா உலகத்தில் உள்ளவர்கள். எதை விரும்புகின்றார்கள்? நல்ல மென்மையான, மதுரம்னா இனிமையான சொல்லால், வாக்கால சொல்லால் உலகம் விரும்புகின்றது. மென்மதுர வாக்கால் விரும்பும் சுகம். கடின வன்மொழியினால் இகழும் மண்ணுலகம். கடினமான வன்மொழி பேசுவதனாலே உலகம் உங்களை இகழ்ந்து பேசும். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். அதுதான் அந்த உதாரணம் தான் அல்டிமேட்டுங்க. நன்மொழியை ஒரு குயில் ஏதங்கு உதவியது. காலையில எழுந்திருக்கிறோம், ஜன்னல் பக்கத்துல மரங்கள் இருக்கின்றன, இருக்குன்னு வச்சுக்கோம் சில பேரோட வீட்டுல. அதுல இருந்து குயில் சத்தம் போட்டு கூவி கொண்டிருக்கின்றது. அந்த இந்த என்ன சொல்றாங்க, அந்த வீட்டுக்காரர்கள் வெளியில வந்துட்டு பால்கனியில் இருந்து கொண்டு, அப்பா இனிமையான குரல், வெளியில வந்தவுடன் அந்த குயில் எப்படி இனிமையான சத்தத்தை கொடுக்கின்றதுன்னு சொல்றாங்க. குயில் இனிமையான இனிமையான குரலை உடையது, இனிமையாக பேசுகின்றது என்று பெருமைப்படுகின்றோம். ஒரு ஓது குயில் ஏதங்கு உதவியது. அந்த குயில் நமக்கு என்ன உதவி பண்ணுச்சு? ஒண்ணும் கிடையாது. பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றதா? இப்ப பச்சை கிளி மாதிரி வண்ணத்துடன் இருக்கின்றதா? இல்லை. மற்ற பல பறவைகள் மாதிரி நம்முடைய அழுக்கை எல்லாம் எடுத்து சென்று கழுகு மாதிரி நீக்கி விட்டு உதவி செய்கின்றதா? இல்லை. இப்படி எந்த உதவியும் செய்யாத குயில் பாடும் பொழுது அதனுடைய இனிமை ஒன்றினாலேயே நாம் மகிழ்கின்றோம். கான்ட்ராஸ்ட் தட். கரந்த பந்தான், அதனால கரந்த பந்தான்னா டாங்கி, கழுதை. ஏது அபராதம் செய்தது இன்று. கழுதை குயில் சப்தம் செய்கின்ற மாதிரி கழுதையும் சப்தம் செய்கின்றது. ஐயோ கழுதை கத்துது அப்படின்னு நாம் காதை மூடிக்கொண்டு முகத்தை விகாரமாக வைத்துக் கொள்கின்றோம். இந்த கழுதை நமக்கு எத்தனை உதவி செய்கின்றது. நம்முடைய அழுக்கு துணிகளை வண்ணான் மூலம் ஆத்திற்கு எடுத்து செல்கின்றது. அழுக்கு நீங்கிய துணிகளை நம் இல்லத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது. பொதி சுமைக்கின்றது. சந்தைக்கு பொருள்களை தூக்கி செல்கின்றது. இப்படி மனிதனுக்கு பல விதங்களிலும் உதவி செய்கின்ற இந்த கழுதை குரல் இனிமையாக இல்லாத காரணத்தினால் நாம் அதை வெறுக்கின்றோம். ஒரு உதவியும் செய்யாத குயிலை நாம் குரல் இனிமையாக இருக்கின்றது என்று பாராட்டுகின்றோம் என்றால் அந்த 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 சொல்கின்ற வார்த்தையினுடைய இனிமை எவ்வளவு முக்கியம் பாருங்க. நன்மொழியை ஓது குயில் ஏதங்கு உதவியது. ஒரு உதவியும் செய்யாத குயிலை மனிதன் பாராட்டுகின்றான். கழுதை ஏது அபராதம் செய்தது. ஒண்ணுமே இல்லையே இன்றுனா இல்லை. ஒரு அபராதமும் கழுதி செய்யாத சமயத்திலும் அந்த குரலிலே இனிமை இல்லை என்பதனாலே மனிதன் அதை வெறுக்கின்றான். இது நீதி நூலில் இருக்கின்ற ஒரு நீதி சாரத்தில் இருக்கின்ற ஒரு உதாரணம். நிறைய இந்த கழுதையை வைத்து இந்த உதாரணம் பல இடங்களிலே வருகின்றது. சமயம் இருந்தாலும் பார்ப்போம். அடுத்து நூறாவது கடைசி செய்யுள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த ஏன் இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது வன் சொற்களை மக்கள் பேசுகின்றார்கள் தெரியவில்லையே, எவன் கொலோ அப்படின்னு சொன்னார்ல, அதனுடைய நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் அது. இந்த 100வது கடைசி செய்யுள் இந்த இனியவை பொருள்ல எனக்கு ஏன்னு தெரியல. இனிய சொற்களை விட்டு இன்னாத சொற்களை சொல்லி ஏன் இப்படி மக்கள் சொல்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இதற்கு ஒரு உதாரணம் எனக்கு தெரியும். அது என்ன உதாரணம்? ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி என்றால் எது மாதிரின்னா,
கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இனிமையான உடல் நலத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற சுவையுடைய பழம் ஒரு 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 தட்டிலே இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. காயை எடுத்து கொண்டு தின்பது உண்பது மாதிரி இருக்கின்றது. இனியவை இருக்க இனியவையும் இனிய சொற்களும் அவரிடம் இருக்கின்றன, இன்னாத சொற்களும் வன் சொற்களும் அவரிடம் இருக்கின்றன. இப்படி வன் சொற்களை வைத்துக் கொண்டு இனிய சொற்களை விட்டு விட்டானே, இது எப்படி இருக்கின்றது என்றால் கனியை விட்டுவிட்டு காயை கவர்ந்த மாதிரி இருக்கின்றது என்று வள்ளுவர் சொல்கின்றார். கடைசி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுல ஒன்றொன்றும் சிறப்புடைய வார்த்தைகள் எல்லாமே. கடைசி வார்த்தை முதல்ல எடுத்துங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பதற்கு பதிலாக காயை உண்டது மாதிரி அல்லது காயை எடுத்து சென்றது மாதிரி, காயை நுகர்ந்தது மாதிரி, காயை அனுபவித்த மாதிரி அப்படின்னு இருக்கணும். ஆனா அந்த மாதிரி சொல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா காயை கவர்ந்தற்று என்று சொன்னார். கவர்ந்தற்றுன்னா என்ன? கவர்ந்தற்று என்றால் கவர்ந்து கொண்டு செல்லுதல், வற்புறுத்தி தெரியாமல் திருடி கொண்டு செல்கின்ற மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். இல்லைன்னா threatened to take. கனி இருப்ப காயை கவர்ந்தது என்றால் கனி இருப்ப காயை வலுக்கட்டாயமாக நான் பறித்து கொண்டு செல்கின்ற கல்வன் மாதிரி என்று பொருள். அதனாலதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் நுகர்ந்தற்று. இல்லைன்னா நுகர்ந்தற்றுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. காய் சாப்பிட்ட மாதிரி அப்படின்னா அதற்கு பதிலாக எதற்காக கவர்ந்தற்று என்று சொன்னார் என்றால், கவர்தல் யாருடைய தொழில்? கல்வனுடைய தொழில். கல்வன் எதை எடுத்துக்கொண்டு எதை விட்டு விடுவான்? நான் வீட்டிலே புகுந்தால் ஒரு 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 எது பணம் வேல்யூ தகுதி நிறைந்ததோ அதை எடுத்துக்கொண்டு தூக்க வேண்டாதவற்றை விட்டு செல்வான். அவன்தான் கல்வன். இப்படி இந்த கல்வன் என்ன செய்தான் என்றால் வீட்டுக்குள்ள வருகின்றான். கனி இருப்ப காயை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றானே, அந்த கல்வன் மாதிரி இருக்கின்றது இனிய உளவாக இன்னாத கூறல் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது ஒரு பெரிய பாப்புலர் பழமொழியாக ஆகிவிட்டது. வள்ளுவர் பயன்படுத்தி இருந்ததுனால நாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்திலே இதே இந்த பழமொழியை பயன்படுத்துகின்றார். பழமொழி பதிகத்திலே அதுல வருது பாருங்க. மெய்யலாம் வெந்நீரு சன்னித்த மேனியான் சிவபெருமான் தாள் தோழாதே. சிவபெருமானுடைய தாளை தோழாமல் உய்யலாம் என்று எண்ணி, அவருடைய சிவபெருமானுடைய அடியை தொழாமலேயே நான் வாழ்ந்து உய்யலாம் என்று எண்ணி, கரையேறலாம் என்று எண்ணி உரி தூக்கினா சமண மதத்துக்கு போனார்ல, உரி தூக்கி உழி தந்து என் உள்ளம் விட்டு கொய்யும் உலாவு மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரை கையினால் தொழாது ஒழிந்து, அந்த திருவாரூரில் இருக்கின்ற சிவபெருமானை தொழாது ஒழிந்து கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே. கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே. ஒரு பொருள் சிறப்பான பொருள் இருந்தால் நான் திருடியாவது எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் என்று சொல்லலாம். ஆனால் நான் என்ன செய்தேன் என்றால் நான் கல்வன் தான், ஆனால் புத்திசாலி கல்வன் இல்லை, ஒரு முட்டாள் கல்வன். எதனாலன்னா வீட்டிலே கனி இருக்க நான் போயும் காயை திருடி கொண்டு வந்த கல்வனேன். கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனேனேன் என்ற இந்த வரியை நாம் சிந்தித்தால் வள்ளுவருடைய வரிக்கு பொருள் புரியும். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு முட்டாள்தனமாக நான் இந்த கனி இருப்ப காயை கவர்ந்து கொண்டு வந்து விட்டனே என்று இந்த அதிகாரத்தை முடிக்கின்றார். இன்னொன்று காய் கவர்ந்தற்று கடைசி வார்த்தை.
இனிய உளவாக இன்னாத கூறல், அதுலயே ஒரு பொருள் இருக்கின்றது. இனிய உளவாக இன்னாத சொல்லல் அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா கூறல் என்று எதனால சொன்னார் என்றால், கூறல் என்றால் குற்றம், கூறல் என்றால் யமன், கூற்று. இனிய இனிய உளவாக நாம் இன்னாததை சொன்னால் நமக்கு விரைவிலேயே வாழ்க்கை முடிவதற்கு துன்பமும் அந்த துன்பத்தின் எல்லையாகிய கூற்று வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணி நம்ம வந்து சொல்லக்கூடாதவரிடம் சொல்லி பழி உண்டாகி நமக்கு துன்பம் வந்து இறப்பே வரும் ஞாபகப்படுத்துவதற்காக கூற்றை ஞாபகப்படுத்தும் வழியிலே இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னார். இன்னொன்று உள்ளது. ஒரு வார்த்தைக்கும் பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் என்றால் இனிய என்று இந்த குறள் ஆரம்பிக்கின்றது. இனிய உளவாக. அப்ப அதுக்கு என்ன ஆப்போசிட்? இனிமைக்கு மாறானது இன்னாமை. அப்ப இனிய உளவாக இன்னாமை கூறல்னு இருக்கணும். ஆனால் இன்னாமை கூறல் என்று சொல்லாமல் இன்னாது என்று சொன்னது. இன்னாது என்றால் அகரிணை, அதாவது மாடு வந்தது போனது, நாய் வந்தது என்று சொல்கின்றோம் அல்லவா? அந்த மாதிரி இனியவை என்று சொல்லாமல், இன்னாமை என்று சொல்லாமல் இன்னாது என்பது கேட்பவர்களுக்கு துயரத்தை தருகின்ற இந்த கொடிய சொற்கள் மனிதன் பேசுகின்றதை விட மிருகங்களை விட கீழ்த்தரமானது என்பதை சேர்ப்பதற்காக அந்த அந்த விகுதியை போட்டு இனிய உளவாக இன்னாமை கூறல் என்று சொல்லாமல் இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று இந்த அதிகாரத்தினுடைய கடைசி செய்யுளை முடிக்கின்றார். ஔவையாருடைய ஒரு செய்யுளை மாத்திரம் இந்த கருத்திற்கு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிறைவு செய்கின்றேன். என்ன என்றால், நல்வழியிலே ஒரு குறள், ஒரு மென்மையானவை எப்படி வெல்லும், வன்மையானவை எப்படி தோற்கும் என்பதற்கு ஒரு செய்யுள் சொல்கின்றார் ஔவையார். வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், மெதுமெதுன்னு இருக்கின்ற மென்மையானவற்றை வன்மையானவை வெல்லாது, வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம், வெல்லாது. வேழத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது. வேழம்னா யானை. யானையிலே ஒருவன் அம்பை எய்துகின்றான். அந்த யானையின் ஒரு பக்கத்திலே புகுந்து வேறு பக்கமாக வெளியே வந்து யானையை கொல்லுகின்றது. வேழத்தில் பட்டு உருவும் கோல் பஞ்சில் பாயாது. ஒரு 10 மூட்டை பஞ்சு இருக்கு. ஒரு யானையினுடைய வெயிட்ல 100ல் ஒரு பங்கு கூட இல்லை அந்த பஞ்சு. அந்த பஞ்சு மூட்டையிலே அதே அந்த வீரன், வில் வீரன் அம்பை எய்தினால் முதல் மூட்டையிலே சென்று அது சிக்கிக் கொள்ளுமே ஒழிய எல்லா மூட்டைகளையும் கிழித்து கொண்டு வெளியே வந்து சேராது. வேழத்தில் பட்டுருவும் போல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பும் பாறைக்கு நெக்கு விடா பாறை. ஒரு பெரிய பாறையின் மேல இன்னொரு பாறையை போட்டீங்கன்னா உடையாது. ரெண்டுமே கல்லு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை, பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். ஆனா அங்க ஒரு மரம் முளைச்சிட்டு இருந்ததுன்னா அந்த பாறையை தோண்டிட்டு அந்த மென்மையான அந்த வேர் அந்த பாறையை தொலைத்து கொண்டு செல்வதற்கு திறமை இருக்கின்றது. அதனாலே மென்மையும் வன்மையும் என்று வருகின்ற பொழுது மென்மையான சொற்களையே வெல்லும் என்று ஔவையார் 2 சிறந்த நாம் தினமும் பார்க்கின்ற உதாரணங்களை வைத்து சொல்கின்ற அந்த செய்யுளை நாம் மனதில் கொண்டு எப்பொழுதுமே வள்ளுவன் கூறிய மாதிரி இன்சொலே கூறல், பேச்சிலே இனிமை வேண்டும், இனியவே கூறல் வேண்டும் என்ற அதிகார 10 இத்துடன் பூர்த்தி செய்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு 8 குறள் முடிச்சிட்டீங்க இந்த அதிகாரத்தை. ஆமா, நீங்க மத்தியில சொன்னது இந்த அப்பர் ஞான சம்பந்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கறது ரொம்ப ஒருக்கமா இருந்தது. இனிமையும் பண்பும், பணிவும். ஆமா, ரெண்டுமே. அப்புறம் நான்மணிக்கடிகை நான் கேள்விதான் பட்டிருக்கேன். எஸ்எல்சி படிக்கிற பத்தி யார் எழுதுங்க சார்? நான்மணிக்கடிகை ஞாபகம் இல்ல. பட் எல்லாத்திலுமே வந்து நான்மணிக்கடிகை வந்து பல பேர் எழுதின புத்தகம் அது. எல்லா பாடல்களிலும் 4 கருத்து இருக்கும். ஓஹோ, அப்புறம் அந்த கோரைக்கால் ஆழ்வார், அந்த ஔவையார் இருக்கு. விளம்பி நாயனார் சார். விளம்பி நாயனார். ஓகே ஓகே, தெரியல, எனக்கு கொஞ்சம் செக் பண்றேன் நான். எனக்கு ஓகே பரவாயில்ல.
அப்புறம் இந்த கோரைக்கால் ஆழ்வார் ஔவையார் அந்த இது ஆமா. நல்லா இருந்தது. அது கரி பரி அதெல்லாம் கரியாகி பரியாகி இந்த கடைசியில ஆமா, பாத்தீங்கன்னா ஆமா, ஆமா. பட்டு புடவையாகி நூலாகி திரியா ஆமா. போச்சுங்கிறா. அவர் ஔவையார் அப்படிதான் நல்ல எழுதுவாங்க அவங்க. இனிய சொல் சொன்னாலும் மனதுல வஞ்சம் வச்சுக்கிட்டு பேசினா ஆமா, ஆமா, ஆமா. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. கிருஷ்ணன் அவர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம் செல்வம். சாரி, நான் இது ஸ்டார்டிங்ல இது ஜாயின் பண்ணும்போது ஒரு கால் வந்துச்சு, அதனால I had to, சரி சரி. நீங்க இன் சொல்லுக்கும் நீங்க உதாரணம், பணிவுக்கும் நீங்க உதாரணம். அதனால இல்ல அது ஐ ரியலி என்ஜாய் தட். அந்த இது சொன்னீங்க பாருங்க, அந்த அந்த இன்சொல் வந்து ஹேஸ் டு பி கம்பைன்டு வித் தி அந்த எண்ணங்களோட சேர்ந்து அந்த மாதிரி வரணும். வந்தாதான் அதுல வந்து இட் ஹாஸ் மீனிங் இன் இட். வெறும் லிப் சர்வீஸ் மட்டும் வந்ததுன்னா இட் டசன்ட். அதிகாரத்துல வந்து லிப் சர்வீஸ் சொல்லிட்டாரு. இன்சொல் மாத்திரம் தான் போட்டிருக்காரு. ஆனா உள்ளார அது கிளாரிஃபை பண்ணிட்டாரு. That's I think that message வந்து is really great, well conveyed, செல்வம். that is true because நம்ம அன்றாட லைஃப்ல வந்து நம்ம வந்து போற பிஸினஸ்ல வந்து நம்ம சப்கான்ஷியஸா நம்ம வந்து we talk and go, பட் எவ்வளவு நம்ம சொல்றதை நம்ம மீன் பண்றோமோ அப்படின்றது நமக்கே தெரியாது அது சம்டைம்ஸ் அதுல. ஸோ I think that was it's a good learning point for me. Thank you. Nice, doctor. இன்னைக்கு நம்ம குமார் இன்னைக்கு காணும் போல இருக்கு, ஆப்சென்ட் போல இருக்கு. குமார் காணோம். வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு, அவர் பேசுறேன்னாரு. நல்ல வெற்றிவேல் இருக்காரு, பார்க்கலாம் யாராவது பேசுறாங்களான்னு. ஹலோ சார். ஹலோ, கேக்குதா? கேக்குது. இன்றைக்கு ஒரு நவரத்ன மாலையை விட 10 மணிகள் கொண்ட தசமணி மாலைன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பேச்சு. என்ன, நான் 5 பால் எடுத்து வச்சிருந்தேன், அதுல ஒன்னாவது எனக்கு மிஞ்சும்னு பார்த்தேன். 5 பாலும் நீங்க அடிச்சிட்டீங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அது என்னது? நிலவா ஈதலை வித்தாக வன்சொல் களையிட்டு வாழ்வினை ஏற்பட்டு ஆமா கோவை. அது கடைசியா கர்த்தபம் தான் ஏது அபராதம் செய்தது இன்றுங்கிற முடிகிற பாட்டு. அந்த கழுதை பாட்டு ரொம்ப நாளாச்சு, ஞாபகத்துக்கு நெட்டுருக்கு பாறைக்கு நெக்கு விடா பாறை. இது மரத்தினுடைய வேருக்கு இளமரத்து வேருக்கு நெக்கு விட. அதுல இன்னொரு பாட்டு சொல்லிடுறேன், பரவாயில்ல. வரல, ஔவையார் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறா. என்ன சொல்லுங்க? இருங்க வரேன். அது கருங்காலி கட்டைக்கு நானாவது கோடாலி, கடலை தண்டுக்கு நான் ஒரு வார்த்தை முருகனை பார்த்தபோது சுத்தப்படணும்னு கேட்டப்போ சொல்லுவாங்க. கருங்காலி கட்டையை புலந்துடக்கூடிய கோடாலி வந்து வாழை மரத்துல பாஞ்சதுன்னா அது நகர முடியாது, போய் நிற்கும். பரவாயில்ல, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களை பாராட்ட கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அதே மாதிரி அந்த தலைப்போடு ஒப்பிட்டு சில இடங்களை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னீங்க இல்லையா, அது தாப்பேசை பூட்டு மாதிரி அந்த இலக்கணத்தோடு பொருந்தும் இல்லையா? ஏன்னா இப்போ பெரியார் நம்ம வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவார், தனந்தரம் கல்வி தரும்னு வரும்போது அபிராம கிடக்கன்களே தனந்தரும், அபிராம கிடக்கன்களே கல்வி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இந்த மாதிரி தலைப்பை இந்த ஏதாவது வார்த்தையை புரியாமல் சரியான பொருள் கொள்ள முடியாம தலைப்போடு இணைத்து பறக்கும் போது அதனுடைய உரிய பொருளை சொல்லலாம். அதே மாதிரி உள்ளம் கவர்கள்வர்னு சொல்றாரு ஞானசம்பந்தர். அப்ப கவர்தல் என்றாலே அது கல்வருடைய பணிங்கிறதுக்கு அவரும் சரி ரெண்டாவது ஒரு வார்த்தை ஞானசம்பந்தர் கொடுத்திருக்காரு. எனக்கு நல்ல திருக்குறள் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. குறள்ல அந்த குறள்ல தனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு. நான் நேற்றுக்கு தான் இரவு பழமொழி தேவாரத்துல ஒரு பார்த்தேன். அந்த நீங்க பார்த்தீங்க அந்த பாட்டு பார்த்தேன். மற்றபடி இந்த 5 பாடல்களும் அதாவது அவாந்தர பலன்கள்னு சொல்ற மாதிரி ஒரு நூற்பயனை கேட்கும் போது பெரும்பாலும் கதையை சுட்டு போடுவாங்க, இடையில உள்ள வார்த்தைகள் வராது. அந்த அற்புதமாக விதுரனுடைய வீட்டிலே போய் தங்கிய இடத்தை அது திருப்பார்கடலா, பள்ளிக்குள்ளருக்கு வந்த ஆதிசேஷனுக்கு என்ற இடமா, அவருடைய இருமையை அழித்து விட்ட இடமான்னு சொல்ற இடங்கள்லாம் ரொம்ப நயமாக சொன்னீர்கள்.
மொத்தத்திற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு அதான் சொல்றேனே, என்னுடைய 5-6 பால்கள் நான் ஏதாவது ஒண்ணு போடலாம்னு நினைச்சேன். இருநீர் உலகம் வரசொல்லால் என்று மகிழாதே, அதையாவது சொல்ல ஏதாவது ஒண்ணு விட்டு வைப்பீங்க. பரவாயில்ல, ஏதோ 2 வரி எனக்கு கிடைச்சது. உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லுதா இருந்தா, நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக அமர்ந்திருந்தீரானால் உங்களுக்கு மாணவர்கள் நிறைய தமிழ் படித்திருப்பார்கள். நல்ல தமிழ் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர் கிடைத்திருப்பார். நீங்க வேற எங்கேயோ டைரக்டரா இருக்கீங்க. பரவாயில்ல. இருந்தாலும் இந்த இதுல தட்சிணாமூர்த்திக்கு வந்து வயதானவர்கள் மாணவர்கள் அவர் இவர்னு சொல்லுவாங்க. இங்க நீங்களும் வயதானவர், அநேகமாக கேட்பவர்களும் வயதானவர்கள். நீங்கள் ஒரு தட்சிணாமூர்த்தி. நன்றி. நன்றி நன்றி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த இல்லற இயலிலே இல்லறத்தார்களுக்கு பேச்சை பற்றி அறிவுரை சொல்கின்ற வள்ளுவர் 19வது இது வந்து 10வது அதிகாரம், 19வது அதிகாரமாக புறங்கூறாமை வைத்திருக்கின்றார். இது நெகட்டிவ். இது இனியவை கூறுங்கள் என்று சொன்னவர் அடுத்தது கூறாதீர்கள் என்று சொல்கின்றார். என்ன கூறாமல் இருக்க வேண்டும் என்றால் புறங்கூறாமை என்று சொல்கின்றார். அந்த புறங்கூறாமை தலைப்பை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில சிந்திப்போம் என்று சொல்லி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் செல்வம். தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். தேங்க்யூ. கிரேட் டு see you. எனக்கு தான் கொடுத்து வைக்க மாட்டேன் எவ்ரி வீக் வரத்துக்கு செல்வம். இன்னைக்கு வந்துட்டீங்க, பரவாயில்ல. இது என்னுடைய இது கொடுப்பனை அவ்வளவுதான். பட் ரியலி கிரேட், நைஸ். இந்த 1.5 மணி நேரம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஒரு தெரபியூட்டிக்கா இருக்குது ஆக்சுவலி. அண்ட் ட்ரைங் டு லுக் பேக் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் ஓன் லைஃப்ஸ். நம்ம எப்படி வாழ்ந்து வந்தோம், இது ஹவு இட் இஸ் கோயிங் டு அப்ளை. சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு குருநாதர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து தான் இன்னும் நம்ம எப்படியோ இன்னும் நல்லா வந்திருக்கலாம். பட் தேங்க்யூ. பெட்டர் லேட் தென் நெவர். உங்களுக்கு என்ன? ஒரே ஒரு வார்த்தை. அதாவது தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு, மாட்டாளாடு இச்சி கீர்த்தி வேடு. அதாவது நீ கொடுத்து புகழ் பெறுவதை விட இனிமையாக பேசுவதை ஒரு பண்பாக வைத்துக்கொள். இம்பு மாட்டாளாடு, இனிமையாக பேசு, கொடுத்து புகழ் தேடு, இச்சி கீர்த்தி வேடு. இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். என்ன பெருமொழி இருந்து ஒரு கோட்டிங் கொடுக்கலாம்னு நினைச்சேன், மறந்து போயிருது. சரி, நிறைவுக்குள்ள ஞாபகம் வந்து சொல்லிட்டேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி.